ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த. இந்த ஊஞ்சல்ல நான் தான் ஆடணும். முதல்ல நீ கீழே இறங்கு. சந்தோஷமா இருக்கு. இந்த நேரத்துல சூடா சமோசா சாப்பிட்டா எவ்வளவு பிரமாதமா இருக்கும். நான் போய் சமோசா வாங்கிட்டு வரேன். போய் வாங்கிட்டு வா. வாங்கிட்டு வரேன்னு சொன்னல, அப்புறம் எதுக்குடா என்னை எட்டி ஒதுக்கி பறக்க விடுற? ஹலோ, என்னது? உன்னால அங்க வர முடியாதா? அப்ப என்னாலே வர முடியாது. இப்ப நான் உடனே போயிட்டு பாம்பேக்கு ஃளைட்ட புடிச்ச காப்பாக்க. ஏய், யாரது? முன்னாடி வா. ஏன் பின்னாடி அட்டாக் பண்ண? வெக்கமா இல்ல உனக்கு? எதுக்கு? எருமை மாதிரி வளர்ந்துட்டு ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கறியே. சரி, உனக்கு வேலை எதுவுமே இல்லையா? ஏய், என் நண்பேடா, யார கை வச்சது? நீங்க என்ன தப்பா நினைச்சுக்கிட்டீங்க. ஊஞ்சல கண்ட்ரோல் பண்ண முடியல, அதான் இடிச்சிருச்சு. அதுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என் பேரு மோட்டோ, இது பத்லு, என் ஃப்ரெண்டு. மோட்டோ பத்லுவா? உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேங்க. நீங்க பெரிய திருடங்களெல்லாம் புடிச்சு கொடுத்துருக்கீங்களாமே. என்னோட பேரு கிஷோர். உங்களை பார்த்ததுல ரொம்ப குஷி ஆயிட்டேங்க நானு. நாங்களும் குஷி ஆயிட்டோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு உங்களை சந்திச்சது எங்க வாழ்க்கையில மறக்க முடியாத நிகழ்ச்சி. எனக்கு உங்களை மாதிரி திறமைசாலிங்க தான் தேவைன்னா பாத்துக்கோங்கள. நீங்க எனக்கு ஒரு வேலை செஞ்சு கொடுப்பீங்களா? என்ன விஷயம் மட்டும் சொல்லுங்க. இந்த சூட்கேஸ் பத்திரமா இதோ பாருங்க, இந்த கார்டுல இருக்கிற அட்ரஸ்ல போய் கொடுக்கணும். உங்களால முடியுமா? இதுக்கு நான் உங்களுக்கு 10,000 ரூபாய் கொடுக்கறேன். எனக்கு 10,000-மா? டன்னு. அப்படி இந்த பெட்டிக்குள்ள என்னதான் இருக்கு? இதுல முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க பத்திரமா கொண்டு போய் சேர்த்துவோம். ஆமாமா, நாங்க கண்டிப்பா செய்வோம். இந்தாங்க 5,000 ரூபாய் அட்வான்ஸ். மீதி 5,000 ரூபாய அந்த பக்கம் இருக்கிற ஆளு கொடுப்பான். இந்த சூட்கேஸ வேற யார் கையிலயும் கொடுக்க கூடாது. அப்படி கொடுத்துட்டீங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். பொன்மகள் வந்தாள், ஒன்று கூடி தந்தாள், பூமேடை வாசல் பொங்கும் தேனாக. இது எதுக்கு? இந்த சூட்கேஸ்க்குள்ள கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. இது யாரும் தூக்கிட கூடாதுல்ல, அதனால தான். இதோட இன்னொரு சாவி அந்த ஆள்கிட்டயே இருக்கு. ஓகே, பை. சமோசா சாப்பிடலாமா? உன் போண்டா வாய்க்கும் அண்டா வயிற்றுக்கும் எவ்வளவு சமோசா தின்னாலும் பத்தாது. சரி, நம்ம கிட்டதான் இப்ப பணம் நிறைய இருக்கு. வா, முதல்ல சமோசா சாப்பிட்டு பெட்டியை கொடுக்கலாம். உல்லாச உலகம் எனக்கே சொந்தம். தையட தையட தையட. டே மண்டையா, சீக்கிரமா சமோசா கொண்டு வா. இங்க பாத்தியா, நீ வாழ்க்கையில பாத்துருக்கவே மாட்டான் அவ்வளவு பணம். வாய்க்கு வந்த மாதிரி வளர்ற. லாட்டரி ஏதாவது அடிச்சிருச்சா என்ன உனக்கு? சீக்கிரமா கொண்டு வா, எங்களுக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு. பொட்டியை வேற கொண்டு கொடுக்கணும். என்னோட பால் பாக்கிய கூட. லாண்டரி காசை குடியா. எனக்கு கொடுக்க வேண்டியது 3,000. உன் கணக்க கூட்டி கழிச்சு பார்த்தா 2,000 ரூபாய் வருது. ஆமா, உன் கையில இருந்த பணம் எங்க? நீ ஒண்ணு கவலைப்படாத. பழைய கடைக்காரங்க எல்லாம் வந்து கொடுக்க வேண்டியதுக்காக புடிக்கிட்டு போயிட்டாங்க. நீ ஒண்ணு கவலைப்படாத. இந்த பொட்டியை கொண்டு போய் கொடுத்தோம்னா 5,000 ரூபாய் கிடைக்கும். அப்படின்னா 10,000 ரூபாயா? இந்த சின்ன வேலைக்கா? நீங்க ஏதாவது கோல்மால் பண்ணலையே? ஏய், நல்லா கவனிச்சுக்க. நம்ம ஊருக்குள்ள தீவிரவாதிங்க ஊடுருவி இருக்காங்களாம். பேப்பர்ல போட்டிருக்கு. போலீசார் தீவிரமாக வலைவீசி தேடி வருகிறார்கள். போலீசாரின் முக்கியமான அறிவுரை என்னவென்றால், முன்பெண் தெரியாதவர்களிடம் எந்த பொருளையும் வாங்கக்கூடாது என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். தீவிரவாதிகளிடமிருந்து வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளது. வெடிகுண்டு மிரட்டல. மொட்டை மாண்டா, இந்த பேட்டிக்குள்ள இருந்து டிக் டிக்னு சவுண்ட் வருது. என்னது? என்ன இருக்குன்னு தெரியலையே. டிக் டிக்னு சத்தம் கேக்குதுன்னா நிச்சயமா இதுக்குள்ள டைம் பாம் தான் இருக்கணும். அடக்கிருக்கு பயல்வலா, முதல்ல நீங்க 2 பேரும் இடத்த காலி பண்ணுங்க. வேற எங்கயாவது போய் பூட்ட வடங்க. போங்க போங்க. சீக்கிரமா இத தூக்கி கொண்டு போய் எங்கயா போடுங்க. அடங்க ஐயால போறியா? உன்னை தூக்காத. பொட்டியை தூக்கிட்டு போய் போடுங்க. என்ன தூக்கு. போய் தொலை. திரும்ப இந்த இடத்துக்கு வந்துராத. அவன் கையில வச்சிருக்க பெட்டியில டைம் பாம் இருக்கு. ஆமா. காப்பாத்து. காப்பாத்து. எதையாவது யோசிடா. வண்டி நிக்காம வேகமா போகுது. எங்கயாவது மோதிட போகுது. சீக்கிரமா வந்து காப்பாத்து. பாத்து. என்னடா ரிட்டர்ன் வர?
அடே பரங்கிக்கா மண்டையா, எப்படியாவது இந்த பொட்டியை என் கையில இருந்து வெளியே எடுத்து விட்டு உனக்கு கோடி புண்ணியம். கையில விலங்கு இருக்குன்னா நீ கண்டிப்பா போலீஸ்ல இருந்து தப்பிச்சு வரேன்னு அர்த்தம். நான் பேசாம சிங்கத்துக்கு போன் பண்றேன். அதெல்லாம் எதுவும் வேணாம். ஒரு ஆளு இந்த பொட்டியை ஒரு இடத்துல குடுக்க சொன்னான். அப்படியே இவர் கையில விலங்கையும் மாட்டி விட்டுட்டான். ஆனா நாங்க முடிஞ்ச அளவுக்கு இதை திறக்க முயற்சி பண்ணோம். ஆனா சுத்தமா முடியல. அதான் உங்ககிட்ட சரி வந்தோம். பாக்குறேன், எப்படியாவது விலங்க திறக்க பாக்குறேன். கொஞ்சம் இருங்க. ஹலோ, நான் இன்ஸ்பெக்டர் சிங்கம் பேசுறேன். மோட்டு பத்லு அங்க இருக்காங்களா? ஆமாங்க. அவங்க பிரீஃப் கேஸ்ல டைம் பாம் இருக்குன்னு எனக்கு இப்பதான் தகவல் வந்தது. அவங்கள அங்கே இருக்க சொல்லு. நான் உடனே அங்க வரேன். டைம் பாமா? இத பாருங்க, எப்படியாவது இந்த பிரீஃப் கேஸை என் கையில இருந்து கழட்டி எடுத்துருங்க. இதுக்குள்ள பாம்பு இருக்கு. என் உயிர் போறதுக்கு நீங்க காரணம் ஆயிடாதீங்க. அப்பா நீ கொஞ்சம் தள்ளியே இருப்பா. இங்க இருந்து ஓடிரு சொல்லிட்டேன். இதுக்கு பேர் தான் சுத்தம் விடுறதா? எங்களுக்கு எப்படியாவது உதவி பண்ணுங்க. உங்களை நம்பி வந்துட்டோம். என்னை எப்படியாவது இதுல இருந்து காப்பாத்திட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களுக்கு நன்றி உள்ளவனா இருப்பேன். சரி சரி, நீங்க ரெண்டு பேரும் என் கூட இந்த அளவுக்கு நெருக்கமான நண்பர்களா இருக்கும்போது உங்களுக்கு உதவி செய்யாம இருக்க முடியாது. என்ன பண்றீங்க நீங்க? நான் உன்கிட்ட இருந்து இப்ப தப்பிச்சு போக போறேன். பாய் பாய். பரங்கிக்கா மண்டைய கவுத்துட்டானே. என்ன தனியா விட்டு தொலையண்டா. நீ வாடா. பாசக்கார பையன், என்னை விட்டுட்டு போக மாட்டியே. அப்பா தயவு செஞ்சு என்ன விட்டுருங்கப்பா. உன் கூட சேர்ந்து நானும் சாகணுமா? உனக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா மொட்டு? யோ, முதல்ல இந்த வண்டியை நிறுத்திய போண்ட முக்கா. அதெல்லாம் நிறுத்த முடியாதுயா. ரிமோட் அங்கேயே விழுந்து தொலைஞ்சிருச்சு. இந்த கதையெல்லாம் விடாத. ரிமோட் இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது. வாயை மூடிக்கிட்டு வா, இல்லனா பொட்டியை தூக்கி உன் கழுத்துல மாட்டிடுவேன். அப்பா மோட்டு, நான் உன் கைய காலா நினைச்சு கேட்டுக்கிறேன்ப்பா. தயவு செஞ்சு என்ன இறக்கி விட்டுருப்பா. அம்மா, யாரா அது இவ்வளவு வேகமா? விட மாட்டேன், நான் அவங்கள விட மாட்டேன். இந்த இன்ஸ்பெக்டர் சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. இம்பாசிபிள். ஓட்டு பத்லுவா. நில்லுங்க. மண்டிகா, நீ மட்டும் கீழே இறங்கி தப்பிச்சு போயிடு. மாட்டேன், முடியாது. இந்த மாதிரி ஒரு தோழனை விட்டுட்டு என்னால தனியா போக முடியாது. வாழும் போது ஒன்னா வாழ்ந்தோம், போகும் போதும் ஒன்னாவே போய் சேர்ந்துடலாம். இல்ல பத்லு, நமக்கு அப்படி ஆக கூடாது. நாம நிறைய நாள் இருக்கணும். இல்ல, நான் சாதாரண நண்பனா இருந்தா ஓடிடலாம். நான் உன்னோட உயிர் நண்பன். விட்டுட்டு ஓட முடியாது. இங்கதான் இருப்பேன். நம்மள காப்பாத்த யாராவது வருவாங்க. ஜாக்கா, நீ அதை நிறுத்து. அந்த வீல் சேரை நிறுத்து. சீக்கிரம். என்னடா திடீர்னு யூட்டன் அடிக்கிற? அட ஜட்கா, நீ என்ன பண்ண? அதான் தெரியல. அவனுங்க நம்மள நோக்கி வந்துட்டு இருக்கானுங்க. ஐயா, ரிமோட் சரியா வேலை செய்ய மாட்டேங்குதுயா. அதை நிறுத்து, இல்லனா உனக்கு ப்ராப்ளம் ஆயிடும். ஏய், யாரோ வந்துறாங்க. நில்லுங்க நில்லுங்க, எங்களை காப்பாத்துங்க. எங்க போறீங்க? நில்லுங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான் ஜட்கா. முதல்ல அதை நிறுத்து. காப்பாத்துங்க. ஜட்கா, முதல்ல அதை நிறுத்து. நிக்க மாட்டேங்குதே. நான் என்ன பண்ணுவேன்? போயா, நிக்க மாட்டேங்குது. இப்ப நாம எங்க இருக்கோம்? என்னது? அட கோழி முட்டை தலையா, இது டைம் பாம் இல்லடா, டைம் பீஸ்ரா. இது தெரியாம தான் பல கிலோமீட்டர் சுத்தி வந்தமாடா. எல்லாம் செதறி கிடக்குது. ஒரு வழியா நம்ம தப்பிச்சிட்டோம். இந்த ரிமோட் வேலை செய்யல. இதுக்கு ஒரு ஸ்பேர் ரிமோட் வச்சிருக்க வேண்டியதானே? மோட்டு, உன்னை இப்படி வறுத்து எடுத்தான்ல, அவனை நீ பழி வாங்கியே தீரணும். இப்ப நடக்க போற வேடிக்கை இந்த சிக்கம் சார் பார்க்க போறாரு. மோட்டு, சொன்ன கேளு மோட்டு. என்னது இது? விட்டுரு. எங்களை எப்படி எல்லாம் ஓட விட்ட. இப்ப பாரு.
என்னத்த பாக்க எப்பா முட்டு, நான் இப்பவும் கேக்குறேன், உன் கைய காலா நினைச்சு கேக்குறேன், தயவு செஞ்சு என்ன விட்டுரு.